ஏற்கனவே நாங்கள் முன்னாடியே திமுக கட்சியில் தான் இருந்தோம். இப்போ நாங்கள் விஜய் கட்சியில் விஜய் எங்களுக்கு பிடிக்குன்றதுனால விஜய் கட்சியில் நாங்கள் மாறி இப்போ திடீர்னு எங்களுக்கு அந்த விஜய் கட்சியில் போகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குதுன்ட்டு அந்த கட்சி எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எங்கள் கட்சியிலேயே நான் சேரத்துக்கோசம் நான் இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இவங்களை மீட்டிங்கு தான் நான் கூப்பிட்டேன். நம்ம திமுக நாங்களாம் திமுக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். இப்போ விஜய் பிடிக்கும்னா நாங்கள் விஜய் கிட்ட இருந்தோம். இப்போ நாங்கள் திமுகலே இணையிறோன்னு இவங்க 2 பேருமே சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். இவங்களை நான் பொய் சொல்லியோ போஸ்ட் பண்ணியோ எப்படியோ நான் கூப்பிடவே இல்லை. மகளிர் குழுன்னு சொல்லி முதல்ல நான் கூப்பிடவே இல்லை. அது ஏன் இவங்க சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. இவங்களை அவங்க சொல்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரின்னு. மகளிர் குழுன்னு சொல்லி நான் ஏமாத்தி நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை நான் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் இவங்க வந்தாங்க, சால்வை போட்டாங்க, அந்த பேப்பரையும் கிழிச்சாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கலாம், நான் விஜய் கட்சியில தான் இருக்கேன், என்னை ஏங்க போய் சொல்லி கூப்பிட்டாதான் சொல்லி இவங்க வெளியே போயிருக்கலாம். யாரும் இங்க வற்புறுத்தி யாரும் இவங்களை பிடிச்சி வைக்கல. நேற்று தினம் நாங்கள் தாவேக்கால இருந்து திமுக இணைஞ்சோம். இணைஞ்சு இது எல்லாமே எல்லா வலைத்தளத்துலேயும் வைரலாகி இருந்தது. அதை பார்த்துட்டு இங்கே திருவத்தூர் பகுதி சார்ந்து எங்கள் மாவட்டம் சார்ந்து எங்கள் தாவேக்கால இருந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எல்லோரும் ஃபோன் கால் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க. எதுக்கு நீங்கள் அதுக்கு போனீங்க, நீங்கள் யாரை கேட்டு போகலாம், எதுக்கு நீங்கள் எப்படி ஃபோட்டோ கிளிப்பீங்க அப்படி இப்படின்னு கேட்டு எங்கள் மகளிர் அணி எல்லாரையும் 2 பேரை கூப்பிட்டு போயிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் விசாரிச்சிருக்காங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், அவங்க உங்களை வற்புறுத்தி தான் கூப்பிட்டு போனாங்க, உங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் போகலன்ட்டு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. எங்கள் மகளிர் அணிகிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க முன்னே நிற்கிறாங்க. இவங்க தான் நேற்று பேசினவங்க. இது இப்போ ஃபோன் மூலியமா ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இப்போ நாங்கள் திமுகவில் இணைஞ்சிட்டோம். இப்போ எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு தான் நேற்று நாங்கள் அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஆனால் திருப்பி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருந்தேன், நாங்கள் மக்கள் இயக்கத்துலேருந்து பணியாற்றுறோன்ட்டு. நாங்கள் மக்கள் எல்லாருமே இப்போ ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா, இவரை தூக்கிட்டு மினிஸ்டரில் உட்கார வச்சுருவாங்களா இல்லை அமைச்சரில் உட்கார வச்சுருவாங்க அப்படிலாம் எங்களை கேட்டிருந்தாங்க. நாங்கள் அது கேட்கல. எங்களுக்கு கூடையான மரியாதை இல்லைன்றதால தான் நாங்கள் வெளியே வந்தோம். அது ஃபஸ்ட்டு கழக தலைவருக்கும் அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் புஷிக்கும் நாங்கள் இதை தெரிவிக்கிறோம். அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எங்களை பேச வேணாம். அதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் எங்களோட வேலையை நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எங்கள் முதலமைச்சரை திருப்பியும் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் இதாக பணியாற்றிட்டு இருக்கோம். எப்பவுமே கண்டிப்பாக இதை ஆற்றுவோம். ஆமா, பகுதி சார்ந்தும் சரி மாவட்ட சார்ந்தும் சரி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஃபோன் கால் பண்றாங்க, எதுக்கு நீங்க வெளியே போவீங்க, எப்படி போகலாம், நீங்க யாரை கேட்டு போனீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. இல்ல கட்சியிலன்ட்டு யாருமே என்ன தாவேக்கால சொல்லவே முடியாது. திருவத்தூர்ல எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த இடத்துல இருந்தேன். எல்லாருக்கும் ஒரு வைரலான ஒரு ஃபேஸ். நான் எல்லாருக்குமே தெரியும். இது ஆர்கே மணிக்கு தெரியும், வசந்த்ன்றவருக்கு தெரியும், சசிதரன்ற தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இல்ல கூட நிறைய பேரை மிரட்டுறாங்க. நேத்து நைட்டு 2 லேடிஸ் இட்டு போயிருக்காங்க. லேடிஸை கூப்பிட்டு போயிட்டு நீங்களா போனது இல்ல, அவங்கதான் கூப்பிட்டு எங்களை வர வச்சு பண்ண மாதிரி அவங்க பேசுறாங்க. நேற்று ஈவினிங் திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கு ஃபோன் கால் வந்தோம், இந்த மாதிரி நிவாரணம் தரோம், இந்த மாதிரி பேக் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க எங்களை. நாங்க அதுக்கோசம் போனோம். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது எங்களுக்கு அது விஜய் ஆபீஸ், கட்சி ஆபீஸ். திருவொச்சூர் நீங்க அங்க பேசுன மாதிரி இங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அங்க எதுவுமே பேசவே இல்லை. நீங்க இந்த கட்சியில தானே இருக்கீங்க, எதுக்கு அந்த கட்சியில போனீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்க இந்த கட்சியில உறுப்பினர் கார்டு அப்ளையும் பண்ணல, நாங்க சேரவும் இல்லை. நாங்க திமுகல தான் இருக்கோம். நாங்க கட்சி மீட்டிங் சொல்லி தான் நாங்க அங்க போனோம். நீங்க ஏன் இங்க எங்களை கூட்டு வந்தீங்க, நீங்க பேக் தரேன்னு சொல்லி தானே எங்களை இங்க கூட்டு வந்தீங்க, நீங்க ஏன் இப்ப எங்களை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது எந்த பெரிய இஷ்யூ ஆகாதுமா, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க. பேக் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்க பேசணுங்க. எங்களை வழுக்க டைமா தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்க அங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி பேசணுமே தவிர மற்றபடி நாங்க திமுகல தான் இருக்கோம். உங்களை அந்த ஏரியால இருந்து உங்களை யார் கூட்டு போனா அவங்க பேரை சொல்லுங்க, மீடியாக்கு அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க பேரை நான் அந்த கட்சியில இருக்கேன், அந்த கட்சியில இருக்கும் போது நான் எப்படி அவங்க பேரை வெளியே சொல்ல முடியும், என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த ஆடியோல பேசும்போது என்னோட ரியாக்ஷனே தெரியும். அதுல நான் எப்படி சொல்றது, நேருக்கு நேரா பேசுறேன்னா இல்லைன்னா எப்படி பேசுற அப்படின்றது என்னோட ரியாக்ஷனை வச்சே நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.